இந்த பொம்மையை கொடுங்க. பொம்மையா? யாருக்குடி இது? எங்க வீட்டு கடைக்குட்டிக்கு. இது யாருக்குடி? பெரிய தங்கச்சிக்கு. உங்க அம்மாக்கு தானே? ஆமா, இது எங்க அம்மாவுக்கு. இது யாருக்கு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு. போலீஸ்ல என்னமா சொன்னாங்க? எப்படி இன்னும் ஒரு வாரத்துல பிடிச்சிருவோன்னு சொன்னாங்க. வேற என்னத்த சொல்ல போறாங்க? இனி பிடிச்சி என்ன செய்யறது? போன உசுறு திரும்பியா வரப்போகுது? பாவம், இனிமே இந்த பொண்ணுக்கு யார் இருக்கா? ருத்ரா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். என் கூட கொஞ்சம் வரியா? என்னம்மா? சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா சொல்லாம இருக்க என் மனசு கேட்கல. நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயத்த தயவு செஞ்சு நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்னம்மா விஷயம்? தைரியமா சொல்லுங்க. நேத்து ராத்திரி எல்லார் வீட்லயும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நான் என்னமோ ஏதோன்னு பயந்து பதறி போய் ஜன்னல் வழியா வெளியில பார்த்தேன். அப்போ உங்க வீட்டுல இருந்து 4 பேர் வெளியில வந்து கார்ல ஏறி ஓடி போயிட்டாங்க. ஆனா அந்த 4 பேர்ல ஒருத்தனை மட்டும் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். யார் அவ? மாயாண்டி. மாயாண்டியா? ஆமாமா, அவன் பெரிய கேடி. அது ஊருக்கே தெரியும். அவன் செஞ்ச அட்டூழியங்கள்லாம் பத்தி பத்திரிக்கையில பத்தியா வந்தது. ஏன், அவன் போட்டோ கூட வந்தது. நீ பாக்கல? ஆமா, பாத்திருக்கேனே. ஆனா அவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? சமீபத்துல உங்க அப்பா ஒரு கேஸ்ல அவனை புடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்தாரு. அவன் சாதாரணமான ஆள் இல்ல. அரசியலையும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் சரி செல்வாக்கு அதிகம். அதனால தானே. ஐயோ, அவசரப்பட்டு எந்த முழுக்கும் போயிடாதம்மா. இதை போய் நீ போலீஸ்ல சொன்னீன்னா எங்க உயிருக்கு தான் உடனே ஆபத்து வரும். வேண்டாமா?